நம்ம வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறோம். அதையும் அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூட்டில் பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அந்த டைம்லேயே நாம் கடாயில் எண்ணெய் விட்டு அதையும் மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிட்டுருங்க. அடுத்தது நாம் மாவை எடுத்து 2 கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுட்டு அதை நடுவில் நல்லா ஒரு குழி பறித்து விட்டுட்டு தண்ணி 1 கப்பு மட்டும் விட்டு கலக்குங்க. முதல்ல நிறையா விட்டுட்டா தட்டு கட்டி விழுந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்க போகிறோம். அடுத்தது நான் இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு 2 அல்லது 2.5 கப்பு கூட ஒவ்வொரு மாவுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாவுக்கு நான் வாங்கின மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிது. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியில் எடுத்து மொண்டு அதில் அந்த கண்ணு சட்டுவத்தில் விடும்போது பூந்தி அழகாக விழுகும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் பதம். நமக்கு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கீழே விடும்போது இந்த மாதிரி விழுகணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கடாய் சூடானதும் அந்த மாவை எடுத்து அந்த கடாயில் விடும்போது சின்ன சின்ன முத்துக்களாக விழுகும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை, சும்மா டேப் பண்ணிங்கனாவே போதும். நல்லா ஒரு 1 மினிட் அல்லது 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 2 பக்கமும் நீங்கள் 2 மினிட்டில் திருப்பி எடுத்துடலாம். மாதிரி நம்ம மாவு போட்டு எடுக்கிறதுக்கு 2 அல்லது 3 தடவை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பவுலில் கலக்கி வச்ச மாவில் நீங்கள் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி கூட கலந்துக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் கலந்துக்குங்க. இப்படி 1 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் 5 ஏலக்காய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சம் முந்திரிகளை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதையும் ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்து நம்ம அதில் பூந்தியில் சேர்த்துக்கலாம். பூந்திகள் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வர்றதுக்கு நான் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி 1-2 அடிச்சுட்டு ரொம்ப மாவு மாதிரி அரைக்காமல் ஒரு சுத்து ஒரு டைம் மட்டும் சுற்றி எடுத்து லைட்டாக அரைச்சி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக வரும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பாகு ரெடி ஆகிருக்கும், அதையும் பார்க்கலாம். இப்போ பாகு ஒரு ஸ்ட்ரிங் பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா போதும், ரொம்ப நிறையா திக்காக ஆகணும்னு அவசியம் இல்லை நமக்கு. இப்போ ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பூந்தியில் கலக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஊற்றக்கூடாது, முதல்ல பாதி மட்டும் விடுங்க. பாதி நான் வச்சுருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நான் மிச்சம் வச்சுட்டேன். இதுவே எனக்கு சரியாக இருந்துச்சு. நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பூந்தி செஞ்சு போடணும். இல்லாட்டி நம்ம இந்த பூந்தியில் பத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த சிரப்பை நீங்கள் மறுபடியும் ஊற்றிக்கலாம். எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்படினாலும் லட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு அருமையான லட்டு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி அருமையான சுவையான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.